வெல்கம் டு ஆஹா ரெசிபிங்க. இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ஒரு ட்ரெடிஷ்னல் ப்ரான் ஃப்ரை. இதுக்கு தேவையானது வந்து இன்றைக்கி டைகர் ப்ரான்லேயே மீடியம் சைஸ் உள்ளது வாங்கியிருக்கேன். கிட்டத்தட்ட உரிச்ச பிறகு ஒரு 400 கிராம்ஸ் இருக்கும். அதில் வந்து மிளகாத்தூள், மஞ்சத்தூள், உப்பு போட்டு நல்லா பேட்டர் பண்ணியாச்சு. பேட்டர் பண்ண பிறகு ஒரு 2 ஆனியன், கொஞ்சம் கருவேப்பிலை, கொஞ்சம் வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு. ஓகேயா? இப்போ நம்ம ஸ்டார்ட் பண்ணுவோம். இது வந்து கோகோனட் ஆயில் தான் யூஸ் பண்ணுறோம். கொஞ்சம் லேவிஷாக ஊற்றணும் கோகோனட் ஆயிலு. அப்போ தான் கொஞ்சம் ப்ரான்ஸுக்கெலாம் கொஞ்சம் ஆயில் நிறையா ஊற்றினா தான் நல்லாயிருக்கும். ஓகேங்களா? இப்போ எண்ணெய் சூடாகட்டும். சூடான பிறகு நம்ம நல்லா எண்ணெய் சூடாகிடுச்சு. நம்ம இப்போ அந்த ப்ரான்ஸை கொஞ்சம் இந்த கீழே உள்ள இந்த கடாய் வந்து கொஞ்சம் நல்ல கொஞ்சம் இரும்பு கடாயாக இருக்கணும். அப்போ தான் இறாலுக்கெலாம் கொஞ்சம் தீ நின்று உரைச்சா தான் அது நல்ல ருசி நல்லாயிருக்கும். இந்த இறால் வந்து இப்போ சீசன் வந்து தடை காலம்னால ரொம்ப மினிமலாக தான் வருது. இருந்தாலும் வந்து இதோட டேஸ்ட் வந்து கடல் இறா அப்படிங்கிறதுனால ஒரு டேஸ்ட் வந்து நல்லாவே ரொம்ப அருமையாக இருக்கும். நல்லா கொஞ்சம் ஓரளவுக்கு இறால் நல்லா தண்ணி விடணும். நம்ம தண்ணியெலாம் ஊற்றக்கூடாது. அந்த இறால்லே தண்ணி இருக்கும், அந்த தண்ணி விடணும். இப்போ நம்ம அதுக்குள்ள ஆனியன், ஒரு 2 பெரிய ஆனியனை கட் பண்ணி வச்சுருக்கோம். இந்த ஆனியனை நல்லா போட்டு நல்லா அதையை வதக்கணும். அதுக்கிட்ட அப்படியே சிம்மில் வச்சிடணும். ஒரு 15 நிமிஷம் வச்சுட்டிங்கன்னா நல்லா ரெடி ஆகிடும். கடைசியாக இறக்கும் போது ஒரு டீஸ்பூன் வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போட்டுட்டு கருவேப்பிலை போட்டு இறக்கிட்டிங்கன்னா சூப்பரான ப்ரான் ஃப்ரை. ட்ரெடிஷ்னல் தான், ரொம்ப அதிகமான மசாலாலாம் கிடையாது. ஆனால் எக்ஸலண்ட் டேஸ்ட்டாக இருக்கும். இது ஓரளவுக்கு இப்போ நல்லா ஓரளவுக்கு செவந்துருச்சு. இப்போ நம்ம என்ன செய்ய போகிறோம், இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போட்டு நல்லா வதக்கிட்டு கருவேப்பிலை போட்டு கொஞ்சம் சிம்மில் வச்சுட்டு செவக்கிற வரைக்கும் வெயிட் பண்ணணும். வாசனை அப்படி அடிக்குது போங்க. கடல் இறால்ல அருமையாக இருக்கும். எல்லாருக்குமே பிடிக்கும். நல்ல ஒரு ஸ்வீட்டிஷ் டேஸ்ட்டாக இருக்கும். நல்லா சூப்பராக செவந்துருச்சுங்க. நல்லா அந்த இஞ்சி பூண்டு, வெங்காயம், ஆயில் எல்லாம் ஒன்றோட ஒன்று சேர்ந்து நல்லா ஜூஸி ஆகிடுச்சு. இப்போ நம்ம எடுத்து இன்னொரு பாத்திரத்தில் நம்ம ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடுவோம். ஓகேங்க, சூப்பராக ரெடி ஆகிடுச்சிங்க. வேறு பாத்திரம் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணியாச்சு. இதுக்கு ஒன்றுமே இல்லை, ஒரு சாதாரண ஒரு ரசம், இந்த இறால் அது இருந்தால் போதுங்க, சூப்பராக சாப்பிட்லாங்க. ஹேவ் ஏ நைஸ் டே. சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட்ஸ் பண்ணுங்கள்.